ஹலோ கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற மொபைல் பார்த்தீங்கன்னா Realme GT7. இந்த மொபைல் வந்து கேமிங் வந்து ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மொபைல் ரியல்மிலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ், இதில் வந்து ஜிடினால பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதில் வந்து Dimensity 9400Eங்கிற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசர் வந்து ஒரு நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுற ப்ராசர். இது 5G ப்ராசர் தான். இதில் வந்து கேமிங் வந்து நல்லாவே ஸ்மூத்தாகவே இருக்கும். அதுக்கான ரேம் டைப் பார்த்தீங்கன்னா LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. UFS 4.0 கொடுத்துருக்காங்க. GT பூஸ்ட்டுங்கிற ஒரு இது யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து கேம் விளையாடும் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்சியாக இருக்கும் கேமு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 360 அல்டிமேட் கூலிங், இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஐசென்ஸ் கிராஃபைன் கொடுத்துருக்காங்க. அதாவது கூலிங் நம்மளுக்கு வந்து எவ்வளோ ஹீட் ஆகுமோ அந்தளவுக்கு நம்ம கூல் பண்ணோம், அதை பொறுத்து. அப்புறம் IP69 கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமிங் விளையாடும் போது நம்மளுக்கு பேட்டரி மெயினாக தேவைப்படுது. அப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய நம்ம கேம் விளையாடும் போது பேட்டரி வந்து அந்தளவுக்கு நம்ம கன்சியூம் பண்ணணும், அதை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. அப்புறம் 7000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து சார்ஜ் பண்ணுற 120 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 40 minutesல வந்து 100% சார்ஜ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து 7000 mAh பெரிய பேட்டரி இருக்குது, அதை வந்து சார்ஜ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா பேட்டரி, அதாவது பேட்டரி வந்து நம்ம அதிக டைம் சார்ஜ் போடும்போது நம்மளுக்கு பேட்டரி வீக் ஆகும். அதுக்காக வந்து லாங் லைஃப் பேட்டரி சிப் கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்டரி போடும்போது அவ்வளோக்கா நமக்கு வந்து ஹீட்டிங் வராது, இதெல்லாம் டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். அதுக்காக இது கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த சிப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஃபார் ஏசன், அதாவது நம்ம மல்டி டாஸ்கிங் பண்ணும்போது, மற்றபடி எடிட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து லேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபோனும், அதுக்காக இந்த ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து இப்போ நம்ம நிறைய ஆப்ஸ் அட் டைமில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லைட்டாக வந்து லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்காக இந்த வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த வந்து மல்டி ஆப்ஸ் ஆகும்போது லேக் அடிக்காதுன்னு சொல்லியிருக்காங்க நம்மக்கிட்ட. அப்புறம் வந்து GT பூஸ்ட், நான் சொன்ன மாதிரி தான் இதில் வந்து நம்மளுக்கு PUBG, COD இந்த மாதிரி கேம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு 120 FPS சப்போர்ட் பண்ணும். ஏன்னா 90 FPS 60 FPSங்கிற 120 FPS வந்து ரொம்ப ஹை அண்டு. இதை வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுற ஃபோன் தான். ஏன்னா MediaTek Dimensity 9400Eங்கிற ப்ராசர் கொடுத்துருங்க. ஓவர் 20 டாப் கேம்ஸ்க்கு மேலே வந்து நம்மளுக்கு வந்து 120 FPS கேம் வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுது. 20க்கும் மேற்பட்ட கேம் 120 FPS பண்ணும்போது நல்லாவே ஆப்ஷனாக இருக்குது நம்மளுக்கு இந்த மொபைலில். அடுத்தது பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டு. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து நிறைய ஃபோன்லாம் AI கொண்டு வந்துட்டாங்க. இதுலேயுமே AI கொண்டு வந்துருக்காங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோனில் AI கிட்ட பேசிக்கலாம், என்ன வேணால் கேட்டு இது பண்ணிக்கலாம். AI வந்து எல்லா ஃபோன்லையுமே வந்துருச்சு. AI ஃபிக்ஸ், அதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து நமக்கு தேவையில்லாத ஆப்ஜெக்ட்டை வந்து எரேஸ் பண்ண முடியாது. நிறைய ஃபோனில் நம்ம சாம்சங்கில் பார்த்துருக்கோம், ஆப்பிளில் பார்த்துருக்கு. இது வந்து இந்த மொபைலையுமே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இது பெரிய அட்வான்டேஜ் தான், பரவாயில்ல இதுலேயும். அடுத்தது பார்த்திங்கன்னா கேமரான்னு பொறுத்த வரைக்கும் 50 MP மெயின் கேமரா, 8 MP வைட் ஆங்கிள். மெயின் கேமரா வந்து IMX 906 OSோட வருது நம்மளுக்கு. இது பரவாயில்ல. செல்ஃபி கேமரா வரும்போது நம்மளுக்கு 32 MP வருது. இது பரவாயில்ல, நல்லாவே ஒரு அப்கிரேடபுளாக இருக்குது நம்மளுக்கு. இது பார்க்கும்போது ஐஃபோன் மாதிரியே தெரியும் கேமராவோடது. இதில் வீடியோன்னு பார்த்தீங்கன்னா 4K 60 FPS நம்மளால் எடுத்துக்க முடியும் வீடியோ. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் 4K 60 FPS கொடுக்கலன்னு கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால் 4K 60 FPS நம்மளால் எடுக்க முடியும். டால்பி விஷனோட வந்துடுது, எல்லாமே நம்மளுக்கு வந்துடுது இந்த ஃபோனில் நம்மளுக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஐசென்ஸ் கிராஃபைன். கலர் பார்த்திங்கன்னா 2 கலரில் நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த மொபைலில். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ப்ளூ ஒன்று, பிளாக் ஒன்று, 2 கலருமே நம்மளுக்கு இருக்குது. நான் 2 கலருமே காமிக்கிறேன், உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள். ஐசென்ஸ் டிசைன் சொல்கிறாங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ளூ கலர் மொபைலுங்கிறது. கலர் வந்து நல்லாவே ஒரு ஹிமாலயாஸில் வந்து எப்படி பனிமூட்டம் இருக்குமோ அதே மாதிரி நம்மளுக்கு அந்த ப்ளூ கலரில் கொடுத்துருக்காங்க. இது நல்லாவே இருக்குது பார்க்குறக்கு இந்த கலர். அடுத்தது பார்த்திங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. பிளாக் கலர் பார்க்குறக்கே ரொம்ப ரிச்சாக இருக்குது நம்மளுக்கு இந்த கலர். ஏன்னா அண்டர் 30,000 35,000க்குள்ளே நல்லாவே ப்ரீமியம் பண்ணியிருக்காங்க. மொபைலோட கலரை பற்றி பேசணும்னா அடுத்தது பார்த்திங்கன்னா இண்டியம் லேசர் எட்ஜ்டு ஃப்ரேம். அதாவது ஃப்ரேம் வந்து பார்க்குறக்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. அந்த இடத்துல வந்து ரொம்பவே கம்மி பண்ணியிருக்காங்க திக்னஸ். ரொம்பவே பார்க்குறதுக்கு நல்லா ஃப்ளாட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல நம்மளுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 6000 Hz டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6000 mAh டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. HDR10+ சப்போர்ட் நம்மளுக்கு இருக்குது. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. எல்லாமே நம்மளுக்கு இருக்குது. டச்சஸ், அதாவது இதில் வந்து லேக் ஃப்ரீ கேமிங் இருக்குது. அப்புறம் வந்து டச் அசஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த மொபைலில். அப்புறம் வந்து டிஸ்பிளேல வந்து 2000 டிம்மிங், PWM டிம்மிங் கொடுத்துருக்காங்க. 2600 இன்ஸ்டன்ட் டச் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காங்க. HDR10+ ரெயின் வாட்டர் ஸ்மார்ட். இது வந்து நிறைய ஃபோனில் கொடுத்துருக்காங்க. ரெயின் வாட்டர் ஸ்மார்ட் டச்சுங்கிறது நிறைய ஃபோனில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது இதுலேயுமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஐ கம்ஃபர்ட்டுக்கு தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. 2160 Hz வந்து PWM டிம்மிங். ஏன்னா இது வந்து வியூவிங் ஆங்கிள் வந்து எந்த சைடு வச்சாலுமே நம்மளுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ லோ லைட்டே நம்ம பார்க்கும்போது அந்த கண்ணு வந்து எந்த எஃபெக்ட்டும் இல்லாமல் நல்லா தான் ஆப்ஜெக்டை பார்க்க முடியும் நம்மளால் கிளியராக. அடுத்தது பார்த்திங்கன்னா நேனோ வெல்வெட், அதாவது நம்மளுக்கு மேலே வந்து ஒரு டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிஸ்பிளே வந்து நம்ம வந்து டச் பண்ணுறப்போ 30% ஸ்மூத்தாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஒரிஜினல் டிஸ்பிளேக்கும் இது மேலே இருக்க இந்த டிஸ்பிளேக்கும் ரொம்பவே அதிகமான ஸ்மூத்னஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சிப் யூஸ் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த ஃபோனில். சிக்னல் கேப்சர் சிப், அதாவது சிக்னல் வந்து ரொம்பவே எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அது வந்து பெரிய விஷயமா இருக்குது இந்த ஃபோனில் ஆட் பண்ணியிருக்கிறது. அடுத்தது பார்த்திங்கன்னா
கேம் ஆடும்போது ஹீட் ஆகும். அதுக்கான பேட்டரி வந்து பார்த்தாச்சு. இப்போ அதுக்கப்புறம் கூலிங் சேம்பர் பார்த்தீங்கன்னா 7700 mAh 7700 கொடுத்துருக்காங்க. இது இல்லாமல் பெரிய சேம்பர் தான். ஏன்னா ஜிடி ஃபோன்னாலே கொஞ்சம் கேம் அதிகமாக ஆடுவாங்க. ஸோ ஹீட் ஆகும். அதுக்காக வந்து இந்த வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு இந்த மொபைலில். அடுத்து பார்த்தீங்கன்னா சிக்னல் கேட்சர் சிப் நான் சொன்ன மாதிரி தான். அப்புறம் வந்து ஏஏ இருக்குது இந்த ஃபோன். எல்லாமே காமனாக கொண்டு வந்தது தான் இந்த டைமு. அப்புறம் இந்த மொபைலோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலோட கலர் பார்த்தீங்கன்னா 3 கலர் லெவலில் இருக்குது. ஐசென்ஸ் இந்த ப்ளூ பிளாக் இந்த மாதிரி சொன்னால் இப்போ 39,000 43,000 46,000 ரேமுக்கு ஏற்ற மாதிரி வேரியன்ட் வரும். அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சேனலை.